அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். இன்னைக்கு இருக்க தமிழ் ஆக்டர்ல ஒரு ஆக்டருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பெர்மிஷன் உண்டு. பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சா சண்டை இல்ல. சரி, இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்ல ஒருத்தருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யாரு? தமிழ் ஹீரோல நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அஜித் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சா, ஏன்னா தமிழ்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டானவங்க வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எல்லா ஹீரோஸோடையும் வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாரோ ஒருத்தர்னா எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது கதை தான் டிசைட் பண்ணுவாங்க. கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட். அந்த கதையில நம்மளோட அந்த ஒரு ரோல் என்னவான்னு பார்த்து தான் டிசைட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அஜித் சாரோட கண்டிப்பா நடிக்கணும்னு இருக்கு, விஜய் சாரோட நடிக்கணும்னு இருக்கு. பட் கதை அதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சுதான் பார்த்தா நடிப்போம். அது சார், நீங்க நிறைய படத்துல ஹீரோ நடிச்சிருக்கீங்க. ஆனா சில படத்துல நெகட்டிவ் ரோல் அண்ட் வில்லன் கேரக்டர் பண்றீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? கேமரா முன்னாடி நிக்கிறது பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ பெரிய ஹீரோ கூட எனக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி, வில்லன் ரோல் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படி இல்ல, என்னங்க சிம்பிளுங்க. இப்ப நீங்க நல்லவரு, நான் கெட்டவன் வச்சுக்கோங்களேன். சும்மா கெட்டவனுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நல்லவன் பிரின்சிபல்ஸோட வாழ்வான். சோ பிரின்சிபல்ஸோட வாழ்றது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு ஹீரோவா பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரா பார்க்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பதில் வரலையே சார். என்ன பதில்? அதானே, வில்லன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்ப ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க. ஹீரோவும் வில்லன் மாதிரி தானே இருக்கிறாரு. பல பேர் படங்கள் அப்படிதானே வருது. ஐ திங்க் அப்படி இருந்தாதான் பிடிக்குது இல்லைங்க எல்லாருக்குமே. எப்படி இருக்க போதா, எப்ப வரப்போதா? நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோங்க. அதே டீம், அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஐ திங்க் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங். நீங்க எல்லாம் எப்படி ஆர்வமா வெயிட் பண்றீங்களோ, எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு ஷூட்டிங் போகணும்ட்டு. ஒன் மோர் கொஸ்டின். அண்ட் அரவான்ல தன்ஷிகா, அப்புறம் பத்மபிரியா, அவங்க நிறைய ஹீரோயின்ஸ், நிக்கி கல்ராணி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டப்சி நடிச்சிருக்காங்க, குண்டல கோதரி. சோ முன்னாடி உங்க படங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க ஹீரோயின் நடிக்க மாட்டேங்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் நிக்கிட்ட ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா நடிக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல ஓகேட்டாங்களா? இருக்கும், அது ஏன் இல்லாம இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, ஒருவேளை சில ஸ்கிரிப்ட்ல இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும்போது யார் பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கதை நல்லா இருந்தா போய் பண்ணிடுவோம். இப்ப பொண்டாட்டி கிட்ட கண்டிப்பா கேட்டாகணும், நான் இந்த மாதிரி இருக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல தப்பு இல்லையே. பட் நிக்கி கூட அவங்களும் சினிமா துறையில இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலா இந்த கதைக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பா. பட் தேவைப்படலன்னும் போது பிச்சு கொடுவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.